இப்போ இந்த மூட்டு வலின்னு சொல்றது நம்ம சித்த மருத்துவத்துல அழல் கீழ் வாதம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அழல் கீழ் வாதம், கீழ்ன்றது ஜாயின்ஸ், நம்ம ஜாயின்ஸ்ல வரக்கூடிய அந்த உஷ்ணத்தினால அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சினோவியல் ஃப்ளூவிட். அப்போ இந்த சினோவியல் ஃப்ளூவிட்ன்றது நம்ம எலும்புக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு வழவழப்பு தன்மை. அந்த வழவழப்பு தன்மை இருக்கும் போதுதான் ரெண்டு எலும்பும் தேயாம இருக்கிறது. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுது. இப்போ இந்த வழவழப்பு தன்மை குறையும் போதோ இல்ல சில காரணங்கள்னால அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகும் போது நம்மளுக்கு வலிகள் கொடுக்க ஆரம்பிக்குது. அதுதான் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு சிரமமோ இல்ல உட்கார்றதுக்கு சிரமமோ, உட்கார்ந்து எந்திக்கிறதுக்கு சிரமம் கொடுக்குது, படி இறங்குறதுக்கு சிரமம் கொடுக்குது, படி ஏறுறதுக்கு சிரமம் கொடுக்குது. சராசரியா நம்ம பண்ணக்கூடிய நார்மலான வேலைகள் கூட செய்ய முடியாம இந்த முட்டு வலி கொடுக்க ஆரம்பிக்குது. 2 எட்டு கூட எடுத்து வைக்க முடியல, நடக்கும் போது ரொம்ப வலியா இருக்கிறது, நடந்து கொஞ்ச நேரத்துல பார்த்தா முட்டை சுத்தி நல்லா வீக்கம் ஆயிடுது அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம நிறைய பேர்கிட்ட பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இந்த மாதிரியான இந்த வலிகள் தினம் தினம் அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வலினால சிரமத்தை நம்ம பார்க்க முடியும்.